ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நான் வந்து டீ வைக்க சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், டீ வந்து எவ்வளோ வைக்கலாம், எப்படி வைக்கலாங்கிறது இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? இப்படி தூரில் இருக்குது டீ. புரியுதா இல்லைங்களா? இப்படி வச்சா ஏன் சண்டை வராது? ஆ நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சண்டை வரும். அதாவது நீ என்ன பண்ணுற, ஆம்பளை தான் குடும்பத்தில் சண்டைக்கு வர காரணம்னு சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டோம்னா அந்த பொண்ணை பெற்ற அம்மா அப்பாலாம் குயோமையோன்னு ஓடி வருவாங்க. எப்படி கூழ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? டீ வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கேட்போம். டீ எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு கேட்போம். நம்ம கேட்கலாமா? ஆக்சுவலாக வந்து நம்ம 2 பேர் 3 பேர் இருந்தாலும் ஒரு டீ வந்து சூடு ஏறுறதுக்கு எவ்வளோ தூரம் எடுக்கும்? இவ்வளோ நக்கல் பேசுவாங்க. 10 மைல் தூரம் எடுக்குமாமா டீ வச்சா. இதெல்லாம் எங்கேருந்து வருது? அவங்கவுங்க பிறந்த வீட்டிலேருந்து சொல்லி அனுப்புகிறாங்க. உனக்கு வந்து என்ன தேவையோ கொஞ்சோண்டு வச்சா போதும், ஒரு ஆளுக்கு வச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டூரில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் குடிச்சு சரி அவங்களும் குடிக்கட்டும்னு வைப்போம். இவங்களுக்கு டீ வேணாம் சொல்றாங்க. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. டீ வந்து காலையில் வைக்கிறோம், வர டீ தான் வைக்க போகிறோம். ஒரு டம்ளர், அதாவது அரை டம்ளர் தான் வராது டீ. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரை டம்ளர் டீயை வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம், டீ அங்கே கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் டீ குடித்த மாதிரியும் அது தெரியாது. அப்போ இவங்களுக்காக இப்போ வந்து திரும்ப வந்து இவங்களுக்காக அடுப்பத்தை வச்சா யாருக்கு செலவு? குடும்பத்தில் செலவு கம்மியாகுமா? ஒரு பெரிய வெடி குண்டா ஃபுல்லாக வச்சு டீ வேணாம், உனக்கு மட்டும் தான் வச்சேன். டீ குடிக்க மாட்டீங்களா? அப்போ டீ நான் வேணும்னா நான் வச்சுக்குவேன். அதான் திரும்ப அதுக்கு கேஸு எவ்வளோ செலவாகுது? இப்போ குடிக்கலன்னா வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறோம், அது பரவாயில்ல. கேஸ் போனதான் பிரச்சனை இல்லையே. குடிக்கலைன்னா என்ன? குடிக்கலைன்னா வச்சிருந்தா அப்புறமேட்டு உங்களுக்கு தேவைன்னா வைப்பீங்கல்ல, அப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் தானே. ஒவ்வொரு ஆண்களோட நிலைமை இருக்குது எல்லார் வீட்லையும் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி தான் இருக்குது, உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.